இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கோடிங் டீகோடிங்ல ஒரு சம் ஒன்று பார்க்கலாம். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, பிரேக் த்ரூ அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுதுனா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுல என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு ரெண்டு ஆல்பபெட்டா பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்பரும் கொடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பேர். நமக்கு கேட்டுக்கிற கொஸ்டின்லயும் 6 பேர் இருக்கும். கரெக்டா? 1 2 3 4 5 6. இப்போ இதை வந்து எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இஏ. கரெக்டா? இஏ அப்படிங்கிறது என்ன பொசிஷனு? 2. அடுத்து ஓயு. ஓயு அப்படிங்கிறது 5. அடுத்து ஹச்ஆர். ஹச்ஆர் அப்படிங்கிறது எத்தனாவது இடத்துல இருக்கு? 4வது பிளேஸ்ல இருக்கு. அடுத்து பிஆர். பிஆர் அப்படிங்கிறது 1. ஜிஹெச். ஜிஹெச் அப்படிங்கிறது 6. கேடி அப்படிங்கிறது 3. அப்ப இதுதான் வந்து எனக்கு சொல்யூஷன் கோடு. சரிங்களா? அப்ப இதே லாஜிக்கை இங்க அப்ளை பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 வந்து என்ன இருக்கு? எஸ்டி. அப்ப ஸ்டார்டிங் எஸ்டி, இதுவும் வராது. சரிங்களா? இந்த ரெண்டு ஆப்ஷனை பாருங்களேன். இது எஸ்டினா இங்கேயும் எஸ்டி, இங்க டிஐனா இங்கேயும் டிஐ, இங்க பியூனா இங்கேயும் பியூ. அப்ப இந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப 4வது வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4. 4வது இடத்துல என்ன இருக்குன்னா பிஆர் ஃபர்ஸ்ட் பொசிஷன். நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன இருக்கு அப்படின்னா டிஐன்னு இருக்கு. அப்ப இது வராது. இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும்.